கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். பறந்து காக்கிற பட்சியை போல அப்படின்னாச்சுன்னா, கோழி குஞ்சு இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த கோழி குஞ்சியை சாப்பிட்றதுக்காக பறந்து வரும் பொழுது இந்த தாய் கோழி அந்த குஞ்சுகளை தன்னுடைய செட்டைக்குள்ளால மறைச்சி பறந்து வருகிற அந்த பட்சிக்கு விலக்கி பாதுகாக்கிறார். இது ஒன்று. சில நேரங்களில் சில புறாக்கள், சில காகங்கள், இல்லைன்னா சில பட்சிகள் தன்னுடைய குஞ்சுக்கு ஏதாவது ஒன்று ஆகுதுன்னா அப்படியே பறந்து வந்து அப்படியே அந்த குஞ்சுகளை பாதுகாத்து அழிவருக்கு விலக்கி காக்கிறது. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக நாட்டில் பார்க்குறோம். பறந்து காக்கிற பட்சிகளுக்கே தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்குன்னா, நம்ம ஆண்டவருக்கு அந்த பொறுப்பு இல்லாமல் இருக்குமா? அவர் பறந்து காக்கிற பட்சியை போல பறந்து வந்து இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருந்து அவர்களை காத்து தப்ப பண்ணுகிறார். இன்னைக்கு ஒருவேளை யாரோ ஒருவர் உன்னை அழிக்க கங்கணம் கட்டி அதற்காக சில முயற்சிகளை எடுத்து கொண்டிருந்தால், கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல பறந்து வந்து உனக்கு ஆதரவாக செயல்பட்டு உன்னை அதிலிருந்து காத்து தப்ப பண்ணுவார். அது மாந்திரிக வல்லமையினால் உன்னை அழிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்லைன்னா உன்னை போட்டு கொடுத்து அழிக்கணும்னு நினைச்சாலும் சரி, ஏன் ஒருவேளை தீய பழக்க வழக்கங்களில் உன்னை நடத்தி உன்னை அழிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்லைன்னா தீவிரவாத கும்பலை அனுப்பி அழிக்கணும்னு நினைச்சாலும் சரி, தைரியமாக ஆண்டவர் சொல்றாரு, பறந்து காக்கிற பட்சியை போல ஓடி வந்து உனக்கு ஆதரவாக இறங்கி உன்னை காத்து தப்பு பண்ணுவான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பறந்து வந்து அக்னி சூளைக்கு காத்து தப்பு பண்ணினவர் உன்னை தப்பு பண்ண மாட்டாரா? அன்றைக்கு தானியேலை சிங்கக்கபிகளின் வாய்க்கு தப்புவித்தவர் உங்களை தப்பு பண்ண மாட்டாரா? தப்புவிப்பார். பயப்படாத. அவன் சவால் விட்டான், என்னை அழிச்சிருவேன்னு சொன்னான், என்னை கொன்னுருவேன்னு சொன்னால் எனக்கு அவனை பார்க்க பயமாக இருக்குது, வெளியே போக பயமாக இருக்குது. தேவ பிள்ளைகள் தைரியமாக புறப்பட்டு போங்க. ஆண்டவர் சொல்லார், இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் உன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன், உன்னை ஒரு நாளும் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் மகேஷ் எஸ்தர், குனியாமுத்தூர், கோயம்புத்தூர். என்னுடைய சரீரத்தில் 3 விதமான தீராத நோய்களினால் பாதிக்கப்பட்டு மிகுந்த கஷ்டங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தேன். மேலும் என்னுடைய மகன் முரட்டாட்டம் பிடித்தவனாக இருந்தான். இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள ஒரு தேவாலயத்திற்கு வந்து இயேசுவை பற்றி சொல்லி ஜெபம் செய்தார். நானும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன். சகோதரர் வழங்கிய கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நான் என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன். தனி ஜெபத்தில் சகோதரர் அவர்கள் எனக்காக பாரப்பட்டு ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய சரீரத்தில் காணப்பட்ட 3 விதமான தீராத நோய்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விட்டது. நான் இப்பொழுது ஆரோக்கியமாக இருக்கிறேன். மேலும் என்னுடைய மகனிடம் காணப்பட்ட முரட்டாட்டம் நீங்கி அவன் பொறுமையும் சாந்த குணமும் உள்ளவனாய் மாறிவிட்டான். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே, மக்கள் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார், உங்கள் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் வந்து பறந்து வந்து உங்களை காத்து தப்பு பண்ணுவார் என்ற மங்கள வார்த்தை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய சிரசிலும் வைத்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே இவர்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும், ஆண்டவருடைய ஆதரவு உண்டாகட்டும், ஆண்டவருடைய அரவணைப்பு உண்டாகட்டும். இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். இவர்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போகும்படிக்கு நம்முடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய பாதுகாப்பை வைத்து நான் ஜெபிக்கிறேன். உன்னதமானவருடைய மறைவிலும் சர்வ வல்லவருடைய நிழலிலும் என் பிள்ளைகளை பொதிந்து பத்திரமாய் காத்துக்கொள்ளும். உயிர் சேதங்களுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். ஆபத்து விபத்துகளுக்கு, கொள்ளை நோய்களுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். கடன்களுக்கும் அவமானங்களுக்கும் அழிவுகளுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீரூட்டை போலவும் இருப்பாய் என்ற வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும்.
இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.